சென்னை ஆழ்வார்பேட்டையில் மதுபான பார் இடிந்து 3 பேர் உயிரிழந்த விபத்தில் கைதானவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், ஏற்கனவே இந்த பார் கட்டிட உரிமையாளர் இப்ப நேர்ல சரணடைஞ்சிருக்காரு. இந்நிலையில கைது செய்யப்பட்டவங்க ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஏதேனும் நிபந்தனையோட ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்களா? என்ன விவரம்? ஆழ்வார்பேட்டை மதுபான பார் விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மதுபான பாரின் உரிமையாளர் அசோக்குமார் நேற்றிரவு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பாரை பற்றிய பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள செக்மெண்ட் என்ற பிரபல தனியார் மதுபான விடுதியில் கடந்த 28ஆம் தேதி இரவு மேற்கூரை இடிந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மதுபான விடுதி ஊழியர்களான மணிப்பூரைச் சேர்ந்த மேக்ஸ், மணிப்பூரைச் சேர்ந்த திருநங்கை லாலி, அதே போன்று கரூர் பகுதியைச் சேர்ந்த சைக்ளோன் ராஜ் ஆகிய 3 உயிரிழந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அபிராமிபுரம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து 304A, அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தது என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பாரின் மேலாளர் சதீஷ் என்பவரை கைது செய்து பின் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். மேலும் பார் உரிமையாளர் அசோக்குமாரை தேடி வந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணி அளவில் அசோக்குமார் அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் தனது வழக்கறிஞர்களோடு சரணடைந்தார். இந்த நிலையில் அவரிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு பின் அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு புதிய தகவல்களானது வெளியாகியிருக்கிறது. இந்த பாரானது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் ஆழ்வார்பேட்டை பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் செக்மெண்ட் என்ற நட்சத்திர விடுதியை நடத்தி வந்துள்ளார். போலீசார் விசாரணையில் பார் உரிமையாளர் அசோக்குமார் தங்கள் தரப்பில் அனைத்து ஆவணங்கள் சரியாக உள்ளதாகவும் தாங்கள் தொடர்ச்சியாகவே மதுபான பாரை மெயின்டெனன்ஸ் செய்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக மெட்ரோ பணி தொடங்கிய காலத்தில் இருந்து பில்டிங்கில் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் இதை தாங்கள் அனைவருமே உணர்ந்ததாகவும் தங்கள் மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பிற கட்டிடங்களிலும் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் வேண்டுமென்றால் பக்கத்து கட்டடத்து உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். மேலும் கடந்த 2015ஆம் ஆண்டு பெங்களூரைச் சேர்ந்த ரவிராஜ் என்ற நபரிடமிருந்து கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து ஒப்பந்தம் போட்டு மாதம் ரூபாய் 6 லட்சம் வாடகை செலுத்தி வருவதாகவும் அசோக்குமார் காவல் நிலையத்தில் தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு மதுபான பாருக்கு லைசன்ஸ் வாங்க முற்பட்ட போது அப்போது லைசன்ஸ் கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார் நடத்த தமிழக அரசானது லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டவுடன் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் செக்மெண்ட் பாரானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ பணி காரணமாக கட்டடத்தில் அதிர்வு ஏற்பட்ட போது 2 முறை வாய்மொழியாக மெட்ரோ நிர்வாகத்திடம் தாங்கள் புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் அசோக்குமார் காவல் நிலையத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் இதுவரை பார் உரிமையாளர் அசோக்குமார், பார் மேலாளர் சதீஷ் ஆகிய 2 கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதுடன் 25 நபர்களிடம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மெட்ரோ பணி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், CMDA நிர்வாகம், கட்டட உறுதித்தன்மை அளித்த அதிகாரி ஆகியோருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அபிராமிபுரம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்கு தடயவியல் நிபுணர்கள், கட்டிட பொறியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த ஆய்வு முடியானது வெளியாகும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மதுபான பார் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.